இந்த ஒரு vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சென்னையில இருந்து பொள்ளாச்சி போறது தான் பார்க்க போறீங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகாஷ் கெப்பலால பாடி கட்டியிருக்காங்க. கேபின் பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான கேபின்ங்க, தரமாக ஓட்டினாங்க டிரைவர் அண்ணா. ஸோ பட்ஜெட்டாக நீங்கள் சென்னையில் இருந்து பொள்ளாச்சி வரணும்னு நினச்சிங்கன்னா MSS இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்க மக்களே. ஒரு புது வீடியோ மூலிமா உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் என்னோட வீட்டில் இருந்து நான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் என்னுடைய ஹோம் டவுனான பொள்ளாச்சி ட்ராவல் பண்ண போகிறேங்க. இந்த ஒரு vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சென்னையில் இருந்து பொள்ளாச்சி போகிறது தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நம்ம என்ன பஸ் சூஸ் பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக ஒரு ஆம்னி பஸ் தாங்க. ஆம்னி பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போக போகிறோம். எந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டரு இப்போ புதுசாக சென்னை டு பொள்ளாச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் சண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே February 14 வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பொள்ளாச்சி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா MSS மேட்டூர் சூப்பர் சர்வீஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராவல்ஸுங்க இவங்க பஸ்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பொள்ளாச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக நைட்டு 8:30 மணிக்கு MSS ஹப்பு கோயம்பேடில் இருக்குல்ல MSS ஹப்பு, அங்கே இருந்து நம்மளுடைய வண்டி வந்து கிளம்பும். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6:40 ஆகுது. நான் வீட்டில் ரெடி ஆகிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, அதுவும் ஈவினிங் டைம். சென்னையில் ஈவினிங் சொல்லவே வேண்டாம், சரியான டிராஃபிக்காக இருக்கும். கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பிடலான்னு சொல்லி ஸோ உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து டின்னர் சாப்பிட்டு ரேப்பிடோ புக் பண்ணி நான் வந்து பார்த்திங்களா கோயம்பேடு போயிடுவேன். அவங்களுடைய ஹப்புக்கு போயிட்டு அங்கே இருந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை சென்னை டு பொள்ளாச்சி MSS ட்ராவல்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் MSS ஹப்பு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் இருக்கக்கூடிய MSS ஹப்பு வந்துட்டோம். மேட்டூர் சூப்பர் சர்வீஸோடைய ஹப்புங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரேன். நான் கரெக்டாக இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா ரோகிணி தேட்டருங்க. ரோகிணி தேட்டர் பக்கத்தில் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியே ஒரு ரோடு போவோம். அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி போகிற ரோடு, மதுரவாயில் பைபாஸு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா MSS உடைய ஹப்பு வந்து இருக்குங்க. ஸோ சரியான டிராஃபிக்குங்க. வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 7 மணிக்கு கிளம்புனேன். 7:30 மணிக்கு தான் இங்கே வந்தேன். ஃப்ரைடேனால ஈவினிங் சரியான டிராஃபிக்கு. நல்லபடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு பார்க்கலாம். பஸ்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து நல்லபடியாக இந்த ஒரு vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணலாம். MSS மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இவங்கள பற்றி சொல்லணுன்னா நிறையா ரூட்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சென்னை டு தாராபுரம், சென்னை டு சத்தியமங்கலம், சென்னை டு மதுரை, சென்னை டு பெங்களூரு, பெங்களூர் டு கோயம்புத்தூர், மதுரை பெங்களூரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரூட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ புதுசாக 3 ரூட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பொள்ளாச்சி, அதுக்கப்புறம் சென்னை டு பழனி, பழனி டு பெங்களூர், இந்த 3 ரூட் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது
சென்னை டு பொள்ளாச்சி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டெய்லி நைட்டு 8:30 மணிக்கு எடுக்கிறாங்க. 8:30 மணிக்கு எடுத்து காலையில் 6:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வந்து போகிறாங்க. ரிட்டன் டைரக்ஷனில் பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டெய்லி நைட்டு 8:30 மணிக்கு எடுத்து இங்கே எம்எஸ்எஸ் ஹப்பு இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு வராங்க. இதான் நம்ம பஸ்ஸோட டைமிங்கு. 5 minutes later. மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி. நம்மளுடைய பஸ் வந்துடுச்சு பார்த்தீங்களா. பிராண்ட் நியூ BS6 பிரகாஷ் கெப்பலால் பாடி கட்டியிருக்காங்க. எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டோடைய புது பஸ்ஸுங்க, சென்னை டு பொள்ளாச்சி போகிற பஸ்ஸு. ஸோ நம்ம பஸ் தான் ஃபஸ்ட்டு கிளம்புங்களாம். டெய்லி இங்கே 8:30க்கு நம்ம பஸ் தான் ஃபஸ்ட்டு கிளம்புறது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பழனி போகிற பஸ், சென்னை டு பழனி புதுசாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு தாராபுரம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி பழனிக்கு வந்து விட்டுருக்காங்க. இந்த பஸ் வந்து BS4ல் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. BS4 பாரத் பென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு தாராபுரம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பழனி வரைக்கும் இந்த புது பஸ்ஸை வந்து விட்டுருக்காங்க. பஸ்ஸு நல்லா பார்க்க சூப்பராக இருக்குல்லங்க. ஒரு லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நியூ பஸ்ஸு. ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் உள்ளே போய் உங்களுக்கு இன்டீரியர் காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா February 14ங்க, வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சவங்களோட இருப்பாங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லவரோட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பஸ்ஸுங்க. ஸோ ஆம்னி பஸ் தான் எனக்கு ரொம்ப உயிர். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேவை என்னுடைய பஸ்ஸோடு நான் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறேன். அந்த ஒரு ஸ்பெஷல் vlog தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க பார்க்கவே நல்லா சூப்பராக நல்லா இருக்குல்லங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் கெப்பலால் பாடி கட்டியிருக்காங்க. பிரகாஷ் கெப்பலா சொல்லவே வேணாங்க, அவ்வளோ ஒரு ரிச்சாக லுக்காக கொடுப்பாங்க. இன்டீரியரு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏசி சீட் இருக்காம ஸ்லீப்பருங்க. இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்ரு, கீழே ஃபுல்லாக சீட்ரு. அதே போல் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் லோயரு, சிங்கிள் அப்பரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் தான் சென்னை டு பொள்ளாச்சி வர ட்ராவல் பண்ண போகிறேன். அது ட்ராவல் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடலான்னு காமிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடேனால வண்டி ஃபுல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே காமிச்சிடலான்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன். சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா சீட்ருங்க. சீட்டில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு எல்லா சீட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட் கொடுத்துட்றாங்க. சீட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. USB டைப்பில் மட்டும்தான் சார்ஜிங் பாயிண்ட்டு. இந்த இடத்துல மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட்டு, அதுக்கப்புறம் நைட் லேம்ப்பு, இந்த சைடு வந்து ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து ஆஃபில் இருக்குங்க. டிரைவரை நான் வண்டி ஆன் பண்ணிட்டோன்னே இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ரிக்ளைனிங் பார்க்கலாங்களா எப்படி இருக்குன்னு.
சூப்பராக சாஞ்சிக்க முடியுதுங்க. பக்காவாக இருக்குது ரெக்ளைனிங். இங்கே வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட்டை வந்து ரெக்ளைனிங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிக்கிற ஹேமரு, இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இந்த இடத்துல மேகசின் பவுச்சு, கீழே வந்து அட்ஜஸ்டபிள் ஃபுட்ரெஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப்பரில் தாங்க சென்னை டு பொள்ளாச்சி வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். நான் வந்து ட்ராவல் அப்போ உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் புது பஸ். பட் இருந்தாலும் நான் ட்ராவல் பண்ணுறப்போ ஒன்ஸ் நான் வந்து பர்த்தில் ஏறிட்டோன்னே உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிரைவர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு நம்ம வண்டி தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி வண்டி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பஸ்ஸாக வந்து கிளம்பும். அதுக்கப்புறம் மதுரை பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஈரோடு வண்டி, மேட்டூர் வண்டி, அதுக்கப்புறம் பெங்களூர் வண்டி, இப்படி ஒவ்வொரு வண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆகும். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை சென்னை டு பொள்ளாச்சி எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டேங்க, ஏன்னா பேசஞ்சர் இல்லை. இப்போயே வந்து உங்களுக்கு டபுள் அப்பரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே சொல்லிடுறேன். ஒன்ஸ் பேசஞ்சர் வந்துட்டாங்கன்னா நம்மளால் ஃப்ரீயாக பேச முடியாது. ஸோ அதனால் இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதான் என்னுடைய டபுள் அப்பருங்க. இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லக்கேஜ் ஹோல்டர் 2 பேருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கும் தனியாக வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக டபுள் அப்பரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ரைவேசிக்காக நடுவில் வந்து ஸ்கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்லா 2 பேர் சாஞ்சிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சார்ஜிங் பாயிண்ட் யூஎஸ்பி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான பெட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு திக்கான பெட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டைப்லேயே வந்து பில்லோ வந்துடுது. உங்களுக்கு வந்து தனியாக வந்து பில்லோ கொடுக்கல, செப்பரேட்டாக பில்லோ கொடுக்கல, அட்டாச் டைப்லேயே பில்லோ கொடுத்துட்றாங்க. தென் அதுவும் இல்லாமல் ஒரு திக்கான பிளாங்கெட், வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடிங் லைட்டு, நைட் லேம்ப் 2 சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி ஈவெண்ட் வந்து தலைக்கு நேராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஸ்கர்டன்ஸு அந்த வெளியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அட்ராக்ட் பண்ணுது. நல்லா இருக்குங்க, ஸ்கர்டன்ஸு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தாங்க நம்மளுடைய டபுள் அப்பரில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸு. அதே போல் சிங்கிள் அப்பர்லேயும் அதே சேம் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே அம்யூனிட்டிஸ் தான் வந்து டபுள் அப்பரில் என்ன கொடுக்குறாங்களோ அதான் வந்து நம்மளுக்கு சிங்கிள் அப்பர்லேயும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிட் பொறுத்த வரைக்கும் வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. அது என்ன கொடுக்குறாங்கன்றது நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மக்களே, நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8:35க்கு எம்எஸ்எஸ் ஹப்பில் இருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவாக தான் கிளம்பியிருக்காங்க. ஸோ கேபின் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் போர்டிங்லாம் முடிச்சிட்டோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டிங்லாம் இருக்கும், இடையில நம்ம ஃப்ரீயாக கேபின் எடுக்க முடியாது. போர்டிங்லாம் முடிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம கேபின் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. எம்எஸ்எஸ் சைடில் இருந்து ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, என்னடா நீ டபுள் அப்பரில் டிக்கெட்டை போட்டுட்டு சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறேன்னு. ஸோ நம்மளுடைய டபுள் அப்பரில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகலைங்க. எந்த டபுள் அப்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு ஒர்க் ஆகவே இல்லை. சீட்லேயும் இந்த சிங்கிள் அப்பரில் மட்டும் தான் சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகுதுங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்து சார்ஜ் போடுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ எடுக்கிறோன்னா எந்த அளவுக்கு சார்ஜ் வந்து கம்மியாகுன்றது. ஸோ அதனால தான் வந்து சீட்டில் உட்காந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டுடலாம். சார்ஜ் போட்டோன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வீடியோ எடுத்துக்கலாம்ல. ஏன்னா ஒன்ஸ் பேசஞ்சர் வந்துட்டாங்கன்னா நம்மளால் சார்ஜ் போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுட்ருக்கேன். நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாங்க. சென்னையில் இருந்து பொள்ளாச்சிக்கு எந்த ரூட் வழியாக போகிறாங்கன்னா நம்ம எப்பயும் போகிற ரூட் தாங்க. சென்னையில் இருந்து திருப்பூர் போயிட்டு திருப்பூரில் இருந்து நம்ம வந்து பல்லடம் வழியாக உடுமலைப்பேட்டை போய் அங்கேருந்து பொள்ளாச்சி வந்து போகிறோம். இதுதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு. ஆனால் உங்களுக்கு
போர்டிங் டீபோர்டிங் வந்து பல்லடம்ல கொடுக்கலாங்க. உங்களுக்கு திருப்பூருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் திருப்பூரில் போர்டிங் போட்டு பல்லடம் இறங்கிறீங்க, டீபோர்டிங் ஆகிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பல்லடமில் டீபோர்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் ரிட்டன் டைரக்ஷனில் பொள்ளாச்சியில் போட்டு பல்லடமில் நான் வந்து போர்டிங் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் வந்து தாராளமாக பல்லடமில் நீங்கள் ஏறிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கேட்ட டிரைவர் அண்ணன்ட்ட பல்லடம் வந்து இப்போதைக்கு போர்டிங் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து பல்லடமில் ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து பொள்ளாச்சிக்கு 2 ரூட் இருக்குங்க. இப்போ நம்ம போகிற ரூட்டு திருப்பூர், பல்லடம், உடுமலைப்பேட்டை வழியாக பொள்ளாச்சி போகிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழனி, உடுமலைப்பேட்டை வழியாக பொள்ளாச்சி போகலாம். அந்த ரூட்டும் இருக்குது. பட் நம்ம எம்எஸ்எஸ் ஃபாலோ பண்ணுறது இந்த ரூட் தாங்க. சென்னை டு பழனி இருக்குல்ல, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டுங்க. நம்மள மாதிரி சேம் ஈரோடு வரைக்கும் சேம்ங்க. அந்த பஸ்ஸு சென்னை டு ஈரோடு வந்துட்டு ஈரோடில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காங்கேயம் வழியாக தாராபுரம் போகிறாங்க. தாராபுரமில் இருந்து பழனி வந்து போகிறாங்க. இதான் வந்து சென்னை டு பழனி போகிற ரூட்டுங்க, அந்த பஸ்ஸு போகிற ரூட்டு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50ங்க. 9:50 கிளாம்பாக்கம் வந்திருக்கோம், கேசிபிடி வந்திருக்கோம். ஸோ டிராஃபிக்குங்க, அதனால் டிலே. இங்கே டைமிங் வந்து 9:30 கொடுத்துருக்காங்க, ஆனால் டிலேவாக தான் வந்திருக்கோம். ஃப்ரைடே ஈவினிங் சொல்லவே வேணாம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறவங்க போவாங்க. அதனால் வந்து நல்ல ஒரு டிராஃபிக்கு. நான் வந்து கேபின் வந்து பரனூர் டோல்கேட் தாண்டி கேபின் எடுக்கிறேங்க. ஏன்னா போர்டிங் இருக்கும். எப்படி வந்து பார்த்திங்கன்னா பரனூர் டோல்கேட் வரைக்கும் போர்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் போர்டிங்லாம் முடிச்சுட்டா நம்ம ஃப்ரீயாக வந்து கேபின் எடுக்கலாம். ஆனால் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 80 வரைக்கும் தான் போவோம். நான் உள்ளே உட்காந்து செக் பண்ணேன், ஸ்பீடா மீட்டரில் செக் பண்ணேன் என்ன ஸ்பீடு போகுதுன்னு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 70 டச் பண்ணுது. நம்ம ஃப்ரண்ட் கேபினில் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடு போகுது, எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல போர்டிங் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. நம்ம பஸ்ஸோட போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு எம்எஸ்எஸ் ஹப்பில் இருந்து ஸ்டார்ட் ஆகி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, மதுரவாயில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போரூர் டோலு, கிளாம்பாக்கம், அப் டு விழுப்புரம் வரைக்கும் உங்களுக்கு போர்டிங் கொடுத்துருக்காங்க. டீபோர்டிங் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். திருப்பூர் பெருமாநல்லூர், நியூ பஸ் ஸ்டாண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பல்லடம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, இதெல்லாம் வந்து டீபோர்டிங் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை தாங்க ரெஸ்ட் ஸ்டாப் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கமில் ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு வர சொல்லிடுறாங்க. இடையில எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா எல்லா பஸ்ஸும் உங்களுக்கு ஒரே ரெஸ்ட் ஸ்டாப் உளுந்தூர்பேட்டை தான் கொடுப்பாங்க. மேபி உளுந்தூர்பேட்டை தான் இருக்கும். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். கேபின் வந்து பரனூர் டோல்கேட் தாண்டிட்டு அதுக்கப்புறம் கேபின் எடுக்கிறேன். 1 hour later.
ஏர்லி மார்னிங் குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:20 மிட்நைட் 1:20. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக சேலம் ரோடு எடுத்துட்டோன்னே அந்த இடத்துல வந்து விட்டுருக்காங்க. கேபின் பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான கேபின்ங்க. தரமாக ஓட்டினாங்க டிரைவர் அண்ணா. ஓவர்டேக்லாம் பார்த்துருப்பீங்க. வண்டி 80ங்க, 80 லாக்கு. பட் இருந்தாலும் அந்த 80 வச்சு கரெக்டாக சூப்பராக ஓட்டினார். நான் நல்லா என்ஜாய் பண்ணேங்க. ஆனால் கேபின் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் அங்கே இருந்து தான் எடுத்தேன் நான். அந்த கிளாம்பாக்கம் தாண்டிட்டோன்னே உள்ளே போய் படுத்துட்டேங்க. நல்ல ஒரு சூப்பரான தூக்கம். உள்ள கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. இதுக்கு மேலே தூங்கலான்னு தாங்க இருக்கேன். தூங்கிட்டு எங்கே முழிக்கிறேனோ அங்கே இருந்து மீதி கேபின் எடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் எங்கே முழிக்கிறேனோ அங்கேருந்து எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக பொள்ளாச்சியில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு செகண்ட் கேபின் கண்டிப்பாக எடுப்பேங்க. பட் எங்கே எடுக்கிறேன்றது எனக்கே தெரியல. எங்கே முழிக்கிறேனோ அங்கேருந்து நான் உங்களுக்கு வந்து கேபின் எடுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பொள்ளாச்சி எம்எஸ்எஸில் டபுள் அப்பரில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 640 ரூபாங்க. டபுள் அப்பரில் ஃப்ரைடே சென்னை டு பொள்ளாச்சி 640 தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் ரொம்ப கம்மிங்க. ஒரு பட்ஜெட்டாக நீங்கள் சென்னை டு பொள்ளாச்சி போகணுன்னா நீங்கள் எம்எஸ்எஸ் சூஸ் பண்ணி போங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். இதே நீங்கள் சீட்டில் சென்னை டு பொள்ளாச்சி போகிறீங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு ஒரு 500 தாங்க வரும். 400 400 இருந்து 500 தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபேர் வரும். பெஸ்ட்டு புக் பண்ணுறது எம்எஸ்எஸோடைய வெப்சைட்டில் போய் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி ரெட் பஸ்ஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் வராது. நீங்கள் எம்எஸ்எஸ் வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அது கரெக்டாக புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுற டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 640 சென்னை டு பொள்ளாச்சி வரை ட்ராவல் பண்ணேன். எங்கே போடுவீங்க? அங்கே போட்டுருவீங்க. திருநெல்வேலி கோவில் பட்டிங்களா? தேங்க்ஸ். வீடியோ எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே. குட் மார்னிங் மக்களே. ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வந்துட்டோம். கரெக்டாக 8 மணிக்கு வந்து பொள்ளாச்சியில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஷெடியூல் வந்து 6:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. பட் 1.5 மணி நேரம் டிலேவாக தான் நம்ம பொள்ளாச்சி வந்திருக்கோம்.
என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எம்எஸ்எஸ் சப்பில் இருந்து எடுக்கும்போதே ஒரு 5 நிமிஷம் டிலேவாக தான் எடுத்தாங்க. கிளாம்பாக்கமில் ஒரு 20 நிமிஷம் டிலேங்க. ஏன்னா ஒரு பேசஞ்சர் வர லேட் ஆகிடுச்சுனால 20 நிமிஷம் டிலேவாக தான் எடுத்தாங்க. ரெண்டாவது ஃப்ரைடேங்க. நம்ம நேற்று ட்ராவல் பண்ணது ஃப்ரைடே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் டிலேவாக பொள்ளாச்சி வந்திருக்கோம். மற்றபடி ட்ராவல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. கேபின் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக மேல்மருவத்தூரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி கள்ளக்குறிச்சி வரைக்கும் பண்ணேங்க. அந்த ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் கள்ளக்குறிச்சி வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் முடியலங்க, டைம் 2 ஆகிடுச்சுங்களா, ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தள்ளிடுச்சு. போய் தூங்கலான்னு சொல்லி நல்லா சூப்பராக தூங்கிட்டேங்க. உள்ள கம்ஃபர்ட் வைஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான தூக்கம்னே சொல்லுவேன். ஸோ பட்ஜெட்டாக நீங்கள் சென்னையில் இருந்து பொள்ளாச்சி வரணும்னு நினச்சிங்கன்னா எம்எஸ்எஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேபி இன்றைக்கி தான் இந்த டிலேவா இல்லைனா எல்லா நாளும் ஒரு 1/2 மணி நேரம் டிலேவாக வராங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. 1/2 மணி நேரம் டிலே ஆச்சுன்னா டைமிங் மாற்றுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே 6:30 மணி கொடுத்துருக்குறது, பொள்ளாச்சி 6:30 மணி கொடுத்துருக்குறது, ஒரு 7-7:30 மணி கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா எல்லோரும் வர்றது ஷெட்யூல் வச்சு தான் வருவாங்க. அந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். அதே போல் சார்ஜிங் பாயிண்ட்டுங்க, டபுள் அப்பரில் சார்ஜிங் ஒர்க் ஆகலை. அது எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். மற்றபடி ட்ராவல்லாம் சூப்பருங்க. கண்டிப்பாக சென்னை டு பொள்ளாச்சி போகணுன்னா எம்எஸ்எஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு அவுட் ஆஃப் 9 தாராளமாக தருவாங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸு எம்எஸ்எஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள்.